எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். இப்படி நீங்க கோபப்படாம இருக்கலாமான்னு கேட்டா திரௌபதி. பேசி முடிக்கிற வரைக்கும் தர்மராஜன் பொறுமையா இருந்தார். ஒரு பெரிய கேள்வி, மகாபாரதத்துல ஹீரோ யாருன்னு. மகாபாரதத்துல ஹீரோ யாரு? கிருஷ்ணனா? கிருஷ்ணன் சைட் கேரக்டர் மாதிரி, அவர் எங்க இருந்தாலும் அவர் ஹீரோங்கிறது வேற விஷயம். ஆனா மகாபாரதத்தை பொறுத்தவரை அவர் சைட் கேரக்டர் மாதிரி சைடு ரோல், கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போயிடுறார். அர்ஜுனன் ஹீரோவான்னு கேட்டா, அர்ஜுனனை ஹீரோன்னு சில இடங்கள்ல சொல்லலாம். ஆனா மெயின் ஹீரோ யாருன்னா தர்மபுத்திரர் தான். ஏன்னா பல இடங்களிலே அவருடைய சாமர்த்தியம், ஏன்னா மெயினா புத்தி யாருக்கு வேலை செய்யறதோ அவர் தான் பெரிய ஹீரோ. தர்மபுத்திரர் எப்படிப்பட்டவர்னா, யக்ஷ பிரச்சனத்துல மற்ற 4 பாண்டவர்கள் இறந்து கீழே கிடக்கா, இவர் 125 கேள்விக்கு பதில் சொன்னதுனால இறந்து போனவா மீண்டும் எழுந்து வந்தா. அப்ப மற்ற 4 பேர் இவர் இல்லைன்னா அவ கிடையாது. அவர் தான் ரொம்ப கெட்டிக்காரர். இப்ப தர்மபுத்திரர் என்ன பண்ணார், திரௌபதியை ஃபுல்லா பேச விட்டார். பேசினதுக்கப்புறம் தர்மபுத்திரர் கேட்டார், திரௌபதி ரொம்ப நல்லா பேசினேன், இப்போ நான் பேசட்டுமான்னார். ஏன்னா பாருங்க, மகாபாரதம் ஆன்மீக குறிப்பு மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கைக்கும் நிறைய குறிப்பு சொல்றது. அன்றாட வாழ்க்கையில் மனைவி ஏதாவது நம்மக்கிட்ட பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு இன்டர்ப்ட் பண்ணி என்னது இது பைத்தியக்காரத்தனமாக பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மாட்டின்றுவோம். அவள் பேசணும்னு வந்துட்டான்னா முழுசாக பேச விட்டுறணும். அவன் நன்னா கொட்டிட்டோம். கொட்டி முடிச்சதுக்கப்புறம் 2 வார்த்தை பாராட்டணும், ரொம்ப நல்லா பேசினமா, உன் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஆனால் ஒன்று அதை ஏற்றுக்கத்தான் முடியாது அப்படி சொல்லி சமாளிச்சுக்கணும். இப்போ தர்மபுத்திரர் சொல்கிறார், திரௌபதி ரொம்ப நல்லா பேசினேன், ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உனக்கு துரியோதனன் மீது கோபம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக கோபத்தை போய் புகழ்ந்துட்டியம்மா. கோபப்படலைன்னா புழுப்பூச்சின்னு சொல்லுவான், கோபப்படணும்னு சொல்லி தீய குணமான கோபத்தை போய் புகழ்ந்துட்டியே. உன் ஒரு ஆளுக்கு, துரியோதனங்கிற ஒரு ஆள் மேலே கோபம் இருக்கிறதுக்காக கோபத்தையே புகழலாமா? இப்போ தர்மபுத்திரர் சொல்கிறார், கோபம் என்பது தீய குணம், எந்த சூழலிலும் கோபப்படக்கூடாது. பிரகலாதன் சொன்ன தியரி வேற. தர்மபுத்திரர் சொல்றார், எந்த சூழலிலும் கோபப்படக்கூடாது. ஏன்னா குரோதமூலோ வினாசோகி பிரஜானாமிக திருஷ்யதே குருத்த பாபம் நரக் குறியாத் குருத்தாஹன்யாத் குருநபி குருத்த பருஷயா வாச்சா ஸ்ரேயசோபி அவமன்யதே. வாழ்க்கையில நாம சந்திக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் கோபம் தான் காரணம். இது என்ன நல்ல கோபம் கெட்ட கோபங்கிறது என்ன? எந்த நிலையில் யாரா இருந்தாலும் சரி, நிறைய தீங்கிழைத்தவனாவே ஒருத்தன் இருக்கட்டும், அவன் மீது கோபப்பட்டா என்ன ஆகும்னா, அந்த கோப ஆவேசத்துல ஒரு பாபத்தை பண்ணுவான், தப்பு பண்ணுவான். இப்போ அவன் நமக்கு தீங்கிழைத்தான், அவன் மேல கோபப்பட்டா தப்பு இல்லைன்னு சொல்ற. கோபப்பட்ட உடனே என்ன பண்ணுவான், கத்தி எடுத்துன்னு வேறொரு காரியம் பண்ணி இவன் கடைசியில ஜெயிலில் போய் விழ வேண்டி வரும். அப்போ கோபப்படுறது சரியா? அடுத்த கேள்வி கேட்குறான் தர்மபுத்திரன். கோபப்படும் போது இந்த கண் பார்வையே அது மறைச்சிடும், யார் எதிரில் இருக்கான்னு தெரியாது. குருத்தா ஹன்யாத் குரு நபி, ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் அவா இருந்தாலும் கோபம் வந்ததுன்னா அவளையும் எடுத்தெறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிடுவான், சொல்ல முடியாதே. அடுத்து குருத்தகா பருஷயா வாச்சா ஸ்ரேயசோபி அவமன்யதே, கோபம் அதிகமாக இருக்கும்போது பெரியோர்களா அவமதிச்சிருவான். கோபம் போனதுக்கு அப்புறம் தான், தணிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கே தோணும் இப்படி பண்ணியிருக்க கூடாதோ. அப்போ திரௌபதி எந்த நிலையிலுமே கோபத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நாம் ஆளாகவே கூடாது. நீ என்னமோ ஒரு சிலர்கிட்ட கோபம் காட்டினா சரி, இன்னொருத்தட்ட கோபம் காட்டினா தப்புங்கிற கிடையாது. கோபப்படுபவன் அத்தனை பேருமே அழிஞ்சுதான் போவான். தர்மபுத்திரர் சொல்றார், சக்தி உள்ளவன் கோபப்பட்டான்னா அவன் பாபம் பண்ணி நரகத்துக்கு போவான். சக்தி இல்லாதவன் கோபப்பட்டான்னா மோதி தோத்து போய் மரணம் அடைவான். சக்தி உள்ளவன் கோபப்பட்டான் நரகம், சக்தி இல்லாதவன் கோபப்பட்டா மரணம், அவ்வளவுதான். சக்தி இல்லாதவன் கோபப்பட்டா சண்டைக்குன்னு போவான், சக்தி இல்லையே தோத்து போய் மரணம். சக்தி உள்ளவன் கோபப்பட்டா இவன் எதிரி அடிச்சிருவான். ஆனா அந்த கோபத்தின் வேகத்துல பல தப்புகள் பண்ணி பாபம் பண்ணி நரகத்துல போய் மாட்டிப்பான். அதனால சக்தி உள்ளவனோ இல்லாதவனோ யாரா இருந்தாலும் கோபப்படுவதிலே நியாயம் இல்லை என்று சொன்னார் தர்மபுத்திரர். சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்றார், திரௌபதியே இப்ப கேட்பா இல்லையா, அப்படி இல்லை, இப்ப கௌரவர்கள் நம்மளை இவ்வளவு வஞ்சித்து விட்டார்கள், அப்ப கோபமே படாம இருந்தா எப்படின்னா, தர்மபுத்திரர் சொல்றார், பெரிய வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில நம்மளை ஒருத்தன் வஞ்சிக்கிறான், மீண்டும் மீண்டும் தீங்கிழைச்சுட்டே இருக்கான், பண்ண தப்புக்கும் மன்னிப்பு கேட்கலன்னா அவன் மீது கோபப்படுவதால் எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் அவனை எப்படி எதிர்கொள்ளணும்னா, முதல்ல செய்ய வேண்டிய செயலை பற்றி சரியா பிளான் பண்ணி ஒரு ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும். கோபத்தில் இருக்கிறவனால பண்ண முடியுமா? அதிகமான துக்கம், டிப்ரெஷன், கோபம் இல்லை அதிகமான ஆனந்தம் இதெல்லாம் இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அப்போ முதல்ல நிதானிச்சுக்கணும், கோபப்படக்கூடாது. நிதானிச்சுன்னு நாம் என்ன செயல் செய்யணும்,
அடுத்து இந்த எதிரியை எப்படி பலகீனப்படுத்துவது, அவன் முழு பலத்தோட இருந்தா நம்மளால சந்திக்க முடியாது, அவனை எப்படி பலகீனப்படுத்துறது, இதெல்லாம் ஆராய்ந்து திட்டம் வகுத்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணி போய் அடிக்கணுமே ஒழிய, ஒரு நகைச்சுவை காட்சியில சொல்றாரு இல்லையா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ண மாட்டிக்கணும். கோபப்படுறவன் பிளான் பண்ணாமல் பண்ணிடுவான். அப்போ கோபமே கொள்ளாமல் அவன் தப்பு பண்ணியிருக்கட்டும் பண்ணாமல் இருக்கட்டும், அவன் ரிப்பீட் அஃபண்டராக இருக்கட்டும் அல்லது சிங்கிள் அஃபண்டராக இருக்கட்டும், முதல்ல நம்மை நிதானித்து கொள்ள வேண்டும். நிதானித்து பிளான் பண்ணி அவனை பலகீனப்படுத்தி அதுக்கப்புறம் தாக்கணுமே ஒழிய, இதை விடுத்து கோபம் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. பொறுமையோடு நிதானமாக தீர்க்கமாக ஆலோசித்து செயல்பட்டால் தான் பலன் உண்டு. அதே சமயம் தர்மபுத்திரர் எவ்வளோ கெட்டிக்காரா பாருங்க, திரௌபதி அதுக்காக பிரகலாதன் சொன்னது தப்பு கிடையாதுன்ட்டார். ஏன்னா பிரகலாதன் இல்லை கோபமே தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கான் இல்லையா, அதனால தர்மபுத்திரர் சொன்னார். அதுக்காக அடுத்து நீ ஒரு கேள்வி கேட்டுடுவ, பிரகலாதன் இப்படி சொல்லியிருக்காரேன்னு. பிரகலாதர் சரியா தான் சொன்னார். ஆனா பிரகலாதன் கேள்வி கேட்டது யாரு? மகாபலி. மகாபலியோட கான்டெக்ஸ்டுக்கு எது சரியோ அதை அவர் சொல்லிட்டார். பொதுவா லோகத்துக்கு எது தேவையோ நான் சொல்லியிருக்கேன், அதனால ரெண்டுமே சரி. இதுதான் தர்மபுத்திரருடைய அவருடைய ஃபார்முலா பாருங்க. எப்போதுமே அவர் நான் கமிட்டலா கரெக்டா எல்லாத்தையும் டிக் பண்ணிடுவார். அவரை போல இருக்கணும் டிப்ளமேட்டிக்கா. பிரகலாதன் சொன்னது சரி, ஏன்னா அங்க கேள்வி கேட்டது மகாபலி. மகாபலியோட பார்வையில யாரை தண்டிக்கணும் யாரை மன்னிக்கணும் அது சரி. நம்ம பார்வையில தண்டிப்பது கோபப்படுவதுன்னு இல்லை, எதிரியை நாம வீழ்த்தணும், அதுக்கு நமக்கு தேவை பிளான் தான் அப்படின்னு தர்மபுத்திரர் எல்லாம் சொல்லிட்டு சொல்றார். பொறுமைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை திரௌபதி. ஒரு வரிசை போடுறார். பொறுமைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, க்ஷமா தர்மஹா, க்ஷமா யஜ்ஞஹா, க்ஷமா வேதாஹா, க்ஷமா ஸ்ருதம், க்ஷமா தபஹா, க்ஷமா சௌச்சம், க்ஷமயாச்ச உத்ருதம் ஜகத் யஸ்தாமேவம் விஜானாதி ச சர்வம் க்ஷந்துமர்ஹதி. அவர் பொறுமைதான் சிறந்த தர்மம், பொறுமைதான் சிறந்த வழிபாடு, பொறுமையே வேதம், பொறுமையே பெரியோர்கள் செய்த உபதேசம், பொறுமையே சிறந்த தவம், பொறுமையே சிறந்த தூய்மை, பொறுமைதான் இந்த பூமியையே தாங்கி நிற்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த பூமாதேவி பொறுமையோடு தானே நம்மளை தாங்கிட்டு இருக்கா. நாம மிதிக்கிற மிதிக்கும், நாம போட்டு குத்துற குத்துக்கும் பூமாதேவி பொறுமையோடு இருப்பதால தான் நாம் இங்கே இருந்துட்டு இருக்கோம். அப்போ பொறுமை இல்லைன்னா இந்த பூமியிலே ஒரு ஜீவராசி கூட வாழ முடியாது. இதை உணர்ந்தவன் நிச்சயமாக யாரா இருந்தாலும் பொறுமை காப்பான். அதனால திரௌபதி புரிஞ்சுக்கோ, நாம பண்ண வேண்டியது என்னன்னா, எஷ்டவ்யம் ச அப்ரமத்தேன தாத்தவ்யம் ச அனசூயதா கர்மணாம் பலமஸ்தீதி ததைத்த தர்ம சாஸ்வதம். நாம தினந்தோறும் பகவானுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும். நமக்குன்னு அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா, தினந்தோறும் நாம பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை பண்ணி பகவானுக்கு வழிபாடு செய்து கொண்டே இருப்போம். அடுத்து நிறைய தானங்கள், பொறாமப்படாம யாரெல்லாம் இல்லாதவா இருக்காளோ நம்மால் முடிந்தவரை நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டே வருவோம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவுக்கும் பலன் உண்டுங்கிறத முழுமையாக நம்புவோம். இதுக்கு தான் சனாதன தர்மம்னு பேரு, தர்ம சாஸ்வதம். இதுதான் சாஸ்வதமான தர்மம், சனாதனமான தர்மம். அப்போ பகவான்கிட்ட பக்தியோடு இருக்கணும். அவனுக்கு தினந்தோறும் நாம பண்ண வேண்டிய வழிபாடை இறைவனை நோக்கி பண்ணணும். அடுத்து சக மனிதர்கள்ட்ட அன்பு காட்டணும், இல்லாதவாளுக்கு உதவி செய்யணும். அந்த அப்போ மேனுக்கும் ஹியூமனிட்டிக்கும் சர்வீஸ் பண்ணணும், அதே சமயம் டிவினிட்டிக்கும் சர்வீஸ் பண்ணணும். அப்போ மாதவ சேவையும் பண்ணணும், மானவ சேவையும் பண்ணணும். பண்ணிட்டு நாம பண்ற அந்த நல்ல கர்மா எல்லாத்துக்கும் அந்த பலன்கிறது கிடைச்சே தீரும். கர்மாங்கிறது பூமராங் மாதிரி, வினை விதைத்தவன் வினை எடுப்பான், திணை விதைத்தவன் திணை எடுப்பான். அதை நம்பிண்டு நாம வாழ்ந்தால் அதுதான் உண்மையான சனாதன தர்மம். நாம அந்த மாதிரி இருக்கோம் இல்லையா, நமக்கு நல்ல காலம் பிறக்கும். அந்த காலம் வரும் வரை நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, காத்திருப்பது. அப்போ பிளான் போட்டு எதிரியை எப்படி அழிக்கலாம் காத்திருக்கணும். 13 வருஷம் தண்டனையா ஏத்துப்போம், அதுக்கப்புறம் எப்படி வீழ்த்தணுமோ அப்படி வீழ்த்தி கொள்ளலாம்னு தர்மபுத்திரர் சொல்றார்.